எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, அருளும் அன்பும் நீக்கி என்கின்ற புறநானூரில் இருக்கக்கூடிய ஒரு பொன்மொழியை தான் பார்க்க போகிறோம். ஒரு நாட்டில் ஒரு மன்னன் இருந்தான். அவன் மிகவும் வீரமானவன். எதிரிகளை போரில் வெல்வான். ஆனால் ஒரு நாள் அவன் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. ஒரு நல்ல அரசன் என்றால் யார்? அவனிடம் வந்த புலவர் ஒருவரிடம் மன்னன் இதை கேட்டான். அப்போது புலவர் அரசனிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். அருளும் அன்பும் நீக்கி, அதாவது ஒரு மனிதனிடம் அன்பும் அருளும் இல்லாமல் போனால் அவனிடம் இருக்கும் அதிகாரமும் வலிமையும் மட்டும் அவனை நல்ல மனிதனாக மாற்றாது. இதை கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் பார்ப்போம். ஒரு அலுவலகத்தில் ஒரு மேலாளர் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவரிடம் அதிகாரம் இருக்கிறது. அவர் நினைத்தால் ஒருவரை வேலை செய்ய வைக்கலாம், தவறு செய்தால் தண்டிக்கலாம். ஆனால் அவரிடம் அன்பு இல்லை. ஒரு தொழிலாளி உடல்நிலை சரியில்லாமல் வேலைக்கு வந்தாலும் எனக்கு அது தேவையில்லை, வேலை மட்டும் செய் என்று சொல்கிறார். அவர் அதிகாரம் கொண்டவராக இருக்கலாம், ஆனால் மனிதநேயம் கொண்டவரா என்ற கேள்வி இங்கே வரும்போது இல்லைதான் பதில் வருது. இப்போது இன்னொரு மேலாளரை நினைத்து பாருங்கள். அதே அதிகாரம் அவரிடமும் இருக்கிறது. ஒரு தொழிலாளி உடல்நிலை சரியில்லை என்று தெரிந்தவுடன் நீ ஓய்வு எடுத்துக்கொள், உன் உடல்நிலை முக்கியம் என்று சொல்கிறார். இருவரிடமும் அதிகாரம் ஒன்றுதான். ஆனால் ஒருவரிடம் அதிகாரம் மட்டும் இருக்கிறது, மற்றொருவரிடம் அதிகாரத்துடன் அன்பும் அருளும் இருக்கிறது. அதனால்தான் இந்த பழந்தமிழ் சிந்தனை இன்றும் நமக்கு முக்கியமானது. வாழ்க்கை பாடம்: அன்பில்லாத அதிகாரம் பயத்தை உருவாக்கும். அருளுடன் கூடிய அதிகாரம் நம்பிக்கையை உருவாக்கும். ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டை ஆட்சி செய்தாலும் சரி, மனிதர்களை நடத்துவதற்கு வலிமை மட்டும் போதாது, அன்பும் அருளும் வேண்டும். அதனால்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் மனிதநேயத்தை பற்றி சிந்தித்திருக்கிறான். வலிமையால் மனிதர்களை அடக்கலாம், அன்பால் மட்டுமே மனிதர்களின் மனதை வெல்ல முடியும். இதுதான் இந்த பொன்மொழியிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அழகான வாழ்க்கை பாடம். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த எல்லோருக்கும் நன்றி.